மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த என் குரு சிவவைக்கு ரொம்ப நன்றி, கடவுளுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னை மறைமுகமாக இந்த வகுப்புக்கு அமுச்சு வச்ச என்னுடைய மனைவிக்கும் என்னோடய உயிர் தோழிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா கிட்ட 2016 ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மருந்து கொடுத்தாரு, மருந்து வேலை செஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒன்றுமே எனக்கு தெரியாது, அந்த நிலையில் தான் இருக்கேன். தெரியாமல் இருக்கிறது தான் எனக்கு வேணும். நான் யோகா அடையிறேன்னு நாணயம்லாம் எனக்கு தேவையில்லை, அது தெரியாது. நான் சந்தோஷமாக இருப்பேன், அது கூட எனக்கு தெரியாது. இந்த 40 நாள் நான் எப்படி இருப்பேனும் தெரியாது, ஆனால் இருப்பேன். அது ஐயாவோட முழு அருளும் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னமோ பேசணும்னு வந்தேன், எதுவுமே எனக்கு வரல, ஏன்னா எனக்கு தெரியல எதுவும். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் தான் கடைசி ஆள், என்னால் பேச தெரியல, அதனால் ஒரு பாட்டு பாடிடலான்னு இருக்கேன். ஐயா அருள் புரிஞ்சால் நான் ஒரு பாட்டு பாடிடுறேன், அது பாசுரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்தும், சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்தும், பொற்றாமரை அடியே போற்றும் பொருளும் கேளாய், பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏ பிறவிக்கும் புந்தனோடு உற்றேமையாவோமே, உமக்கு நாம செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய், மற்றை நம் காமங்கள் மாற்று. நன்றிங்க. என்னோடய பேர் சரவணகுமார், நான் சேலத்துலேருந்து வரேன். இது என்னுடைய 2வது 40வது நாள், எனக்கான 40 நாள். முதல்ல என்னோடய குருவுக்கும் கடவுளுக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இனிமேல் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. நான் என்ன ஜென்மத்தில் எந்த பிறவியில் எந்த புண்ணியம் பண்ணு தெரில, இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்விகளோட சந்தேகங்களோட தான் இந்த வகுப்புகள் வந்தேன். ஏற்கனவே நான் 40 டேஸ் அட்டன் பண்ணாலும் எனக்கு நிறைய சந்தேகங்களோடு தான் இங்கே உள்ளே வந்தேன். இந்த வகுப்பு அட்டன் பண்ணது ரொம்பவும் எனக்கு மன நிறைவு தந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட கேள்வி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அது என்னுடைய குருவுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். இங்கே நடந்த எல்லா வகுப்புகளும் முக்கியமாக காலையில் பார்த்திங்கன்னா ஞானக்குளியல் ஐயா முன்னாடி நடக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருடைய எல்லா புரிதலையும் எங்களுக்கு மறைமுகமாகவோ எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் அப்படி இருக்கும் அந்த ஒரு விஷயம்.
அதுக்கப்புறம் நாங்கள் வாக்கிங் போவோம். காலையில் இங்கே சூப் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து புளிய மரத்தடியில் ஒரு செட்டப் இருக்குது, அதேமாதிரி மாமரத்தில் செட்டப் இருக்குது. இங்கே 2ல் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு இல்லைன்னா ஸ்டோரி ஐயா முன்னாடி சொல்லுவோம். அதுலேயே வந்து நான் அந்த நாள் எப்படி எங்களுக்கு இருக்குன்றதை அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித் தருவார். அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு காலையில் 10 இங்கே கிளாஸ் நடக்கும். கிளாஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய வகுப்புகள் இருக்குது. அதில் வந்து ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்தெனில், பார்த்து பழகு, ஊக்கமது கைவிடல், காலம் உன் கையில், அது இல்லாமல் செப்பரேட் கிளாஸஸ்லாம் இருக்குது. துணிவு, கற்றல், அப்புறம் காமம், ஞானம், பேசும் கலை, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு வகுப்புலையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றத அபரிவிதமாக, அதாவது இது இப்படி தான் கிடையாது, ஏகப்பட்ட விஷயத்தை அவர் வந்து அள்ளி தெளிச்சிட்டாரு. அப்படி ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் சொல்கிறதுனால உங்களுக்கு எப்படி புரிவிக்கும்னு தெரில. ஆனால் அது உணர்ந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதேமாதிரி ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். அப்புறம் ஈவினிங் 6 எகெயின் ஐயா வந்து அதை ரிவிஷன் பண்ணுவார். 6 to 7:30 பக்கம். அதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அது எல்லாமே வந்து அங்கே தவிடுபடி வைக்கப்படும். ஏன்னா அங்கே வந்து அவர் வேற ஒரு புரிதலில் எங்களுக்கு புரிய வைப்பார் வாழ்க்கைன்னு என்னென்னு. இந்த மாதிரி தான் இந்த 40 நாட்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் போடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து ஐயா கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த வகுப்பு முடிகிற தருணம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஐயா விட்டு நான் பிரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ஐயா வந்து ஒரு ரோட் மேப் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த ரோட் மேப் பிடிச்சிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது இனிமேல் தான் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புகள் மறுபடியும் கொடுத்ததுக்கு என்னுடைய குருவுக்கும் கடவுளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஐயனுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது என்னுடைய செகண்ட் 40 days. ஃபர்தர் 40 daysக்கு நான் வந்து இவ்வளோ பணமா அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் ஆர்வமாக இருந்தார். ஆனால் அவருக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அது கடவுளோட கருணை தான். இப்போ தான் புரியுது, அது ஃபீஸ் இல்லை, அது ஐயா கொடுக்குற காணிக்கை. நான் 2016 உபதேசம் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் ட்ராவல். ஆனால் நான் ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், குற்றம் பண்ணியிருக்கேன். ஐயாவை கொண்டாட தவறிட்டேன். அந்த கொண்டாட தவறுறது தான் எனக்கு இந்த செகண்ட் 40 days வந்து எனக்கு வாய்ப்பாக அமைஞ்சது. ஏன்னா அவர் காலை என்னை படிக்க விட்டார். அதுவே எனக்கு ஞானம் அடையிறதுலாம் 2வது. எனக்கு அதெல்லாம் வேணாம். அவர் காலை பிடிச்சதே எனக்கு ஜென்ம சாபல்யம்தான். ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி நான் இருக்கேன், ஐயாவே நிறைய தடவை திட்டிருப்பார், மலை மாடுன்பார். அப்படி இருப்பேன். ஏன்னா எனக்கு அறிவால் மட்டும்தான் சிந்திக்க தெரிஞ்சிச்சு. உணர்ச்சிங்கிறது என்னை ஏமாற்றவும் முடியாது. அப்படி தான் வந்தேன் ஐயாக்கிட்ட. ஆனால் ஐயா தான் சொன்னார், அறிவு அந்த வாழ முடியாதுப்பா, நீ உணர்ச்சியாக ஆகிறதுக்கு உண்டான வழியை அதுக்கு பயிற்சி பண்ணுன்னு சொன்ன. நான் பயிற்சி பண்ணினேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அது போதலை. ஏன்னா ஐயாவோட ஸ்பரிசு எனக்கு தேவைப்பட்டுச்சு. முதல் 40 daysல நான் அதை அனுபவித்தேன். 2வது 40 days எனக்கு தேவைப்படும். 3வது 40 days கண்டிப்பாக அவர் காலை பிடிக்கிறதுக்குனே வருவேன். ஐயாவை ஒத்துக்காதவங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். ஈவன் எங்கள் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். கீழ்ப்படிதல்னால் எனக்கு தெரியாது, ஆனால் ஐயா சொன்னால் நான் செய்வேன். இது மட்டும்தான். இந்த வாழ்வியல் வகுப்பு எனக்கு ஐயாவோட கருணையினால் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு காலையில் ஞானக்குழியெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஏன் இந்த ஞானக்குழியெல்லாம் ஐயா முன்னாடி ஏன் பண்ணணும்னுலாம் தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவரோட புரிதலை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு கருணை அவர் மாதிரி அவர் விவரிக்கலாம் முடியாது. அவரெல்லாம் நீங்கள் அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் நான் இந்த 40 daysல நான் வந்து ஐயாவும் நானும் மட்டும்தான் பார்த்தேன். உங்கள் கூட நான் பேசினாலும் உங்களை என்ன தான் பார்த்தேன்.
நான் ஐயா கூட மட்டும்தான் நான் இந்த 40 டேஸ் வந்தேன். வேறு யாருக்காகவும் நான் வரல. வேறு யார் பார்க்கறது எனக்கு 2வது விஷயம். ஐயா உங்ககிட்டேருந்து என்னை பார்த்தேன். அதேமாரி ஐயாவும் என்னை பார்த்தாரு. என்னுடைய தவறுகளை திருத்தினேன். நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அந்த நெருப்பில் கையை வச்சு விளாண்டுட்டே இருப்பேன். தொடாதன்னு. ஆனால் மறுபடியும் அதை சொல்லி அதை எனக்கு புரிய வச்சார். 2வது ஐயாவுடைய அந்த வாழ்வியல் வகுப்பு, அந்த 5 வாழ்வியல் வகுப்பு இல்லாமல் சில அடிஷ்னல் டாப்பிக்கும் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அது எல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு. கொடுக்காமலும் போக மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கைலாம் வைக்க மாட்டேன். கொடுப்பாரு, அவ்வளோதான். அடுத்தது ஈவினிங் டிஸ்கஷன் இருக்கும். அதேமாதிரி தூக்கம். நான் இரவு பணி செய்ய தான் வந்தேன். இரவு பணி பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 40 நாள் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு தான். 3 மணி நேரமாக 4 மணி நேரம் தான் எனக்கு தூக்கம் இருக்கும். ஆனால் அப்படி எனக்கு இருந்ததா கொஞ்சம் கூட தெரியல. அந்த மாதிரி தான் அது ஐயாவோட கருணை தான். அப்புறம் ஈவினிங் ரிவிஷன் வைப்பார். அந்த ரிவிஷனில் நான் கேட்க முடியாத கேள்விகள், என்னால் புரிஞ்சிக்க முடியாத பதில், எல்லா விஷயங்களும் ஐயா கிளியர் பண்ணார். சில நேரங்களில் சில வலிச்சாலும் அது அவர் வாயால் விழுவுறது எனக்கு சந்தோஷம்னு நினைப்பேன். அப்போ தான் நான் திருந்துவேன் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒவ்வொரு நாளும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரே ஜீவன், வச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை காமிச்ச ஒரே ஜீவன் எங்கள் ஐயா மட்டும்தான். வேறு யாரும் கிடையாது. எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அம்மா கிடையாது, ஈவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் ஏன் கொண்டாட தவறினேன்? அதுதான் எனக்கு வலிக்குது, வேறு எதுவும் வலிக்கலை. ஐயாக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஏன்னா என்னால் பேச முடியல. ஐயாக்கு இது மூலிமா தெரிவிக்கிறேன். அனுமதி கழிச்சா நான் பேசுகிறேன். என் குரு சிவயோகி உபதேச பொருளின் தலைமை காவலன் ஆவானவன். கங்கை குளியலை முழுமையாக அறிந்தவன் அவன். 5 பயிற்சியில் தன்னை அளந்த வாமன சக்கரவர்த்தி அவன். இந்த வாமனன் வழிப்போக்கன் அல்ல, தன் உலகை ஆளும் சக்கரவர்த்தி அவன். உபதேசத்தில் வெட்ட வெளியை ரகசியமாக காட்டிக் கொடுக்கும் கண்ணன் அவன். தன் ஒளி கொண்டு தன்னையே செதுக்கிய உண்மை சிவயோகி அவன். புதைத்துவிட்ட மனிதத்தை மீட்டெடுத்த மனிதரில் மாணிக்கம் அவன். துடுப்பிழந்த ஓரங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் அவன். பகைவருக்கும் வாய்ப்பளிக்கும் பாசாங்கில்லா நேசக்காரன் அவன். ஐயனை புரியாதவருக்கு அவர் ஒரு புரியாத புதிர், புரிந்தவருக்கு அவர் பொக்கிஷ கடல். உங்கள் நடிப்பெல்லாம் அவர் முன்னே எடுபடாது. அறிவு போல் அவன் பேச்சு, ஊற்று போல் அவன் ஞானம், ஆறு போல் அவன் வழிகாட்டுதல், கடல் போல் அவன் அன்பு. உங்கள் துன்பக்கடல் எல்லாம் அவன் முன்னே வற்றி போகும். கள்ள மௌனங்கள் எல்லாம் கரைந்து போகும் அவன் திருவடிகளில். உங்களின் நலனுக்காக தன் மீது சேற்றை வாரி பூசிக்கொள்வான் ஒரு மழலை போல. உங்கள் வசை சொற்களையும் மாலையாக ஏற்று திருப்பி தந்து விடான் உங்களுக்கு. அவ்வளவு அன்பானவன் அவன். ஐயன் கோபம் கொள்ளும் போதே மன்னிப்பும் அருளப்படும். அது ராஜாமணிக்கும் பொருந்தும். அவரை அறியும் முயற்சியில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். அவர் சராசரி மனிதர்களிடம் 8ஆம் நிலையில் இருக்கிறார், 8ஆம் நிலையிலும் இருக்கிறார். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.